வணக்கம் அண்ட் வெல்கம் டு செலிண்டர்ஸ் லைஃப் ஸ்டைல் அண்ட் லைஃப் ஸ்கில்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கிறேங்க. எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை. ஸோ நல்லா எண்ணம் இருக்கிற நல்லவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூடியூப்லேயே ஆகட்டும் இல்லை ஏதாவது மேகசின்ஸ் படித்தாலும் நிறைய பேர் கேட்குற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, என்ன மாதிரியான டயட் இல்லைனா ஃபுட்லாம் சாப்பிட்டா நம்மளுடைய உடம்பை ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக மெயின்டைன் பண்ணலாம், கரெக்டான வெயிட்டோடு மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ அழகு அப்படின்றத தாண்டி ஆரோக்கியத்துக்கு நம்மளுடைய உடம்பு ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான ஃபுட் நீங்கள் எடுத்துக்கலாம், குறிப்பாக வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம செலக்ட் பண்ணுறப்ப என்னென்ன விஷயங்களை நீங்கள் மைண்டில் வச்சு செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி நிறைய பேருக்கு இந்த லஞ்ச் பாக்ஸ்க்கு நம்ம என்ன ரெசிபி செஞ்சு கொடுக்குறது அப்படின்றதே ஒரு பெரிய கன்ஃபியூஷனாக இருக்கும். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு பிடிச்ச பெரும்பாலான உணவுகள் ஹெல்த்தியாக இருக்காது, ஹெல்த்தியாக இருக்கிற உணவுகள் குழந்தைங்களுக்கு பிடிக்காது. ஸோ அது நம்ம எப்படி ஏமாற்றி கொடுக்கலாம் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் ஒரு டயட்டிஷியனை பார்த்து நீங்கள் டயட் பிளான் கேட்குறப்ப வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு என்ன சாப்பிட்ணும் அப்படின்னு கேட்காதீங்க, ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு என்ன சாப்பிட்ணும் அப்படிங்கிறது கேளுங்க. அந்த மாதிரி விஷயங்களை ரெஃபர் பண்ணுங்கள், அதுதான் நல்லது. அதே மாதிரி நீங்கள் மார்க்கெட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே அந்த வீக்குக்கு என்னெல்லாம் செய்ய போகிறீங்க, என்னென்ன மாதிரியான மீல்ஸ் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க அப்படின்றத ஒரு ஃபுல் லிஸ்ட் எடுத்துக்கோங்க. ஒருவேளை உங்கள் வீட்டு பக்கமே காய்கறி கடை இருக்குது அப்படின்னா நீங்கள் டெய்லி அப்பப்போ தேவையானதை வாங்குறது தான் உங்கள் உடம்புக்கும் நல்லது, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஆனால் எல்லாருக்குமே அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா அப்படின்னா, சில சமயம் நம்ம எங்கே வெஜிடபிள் வாங்குகிறோமோ அந்த ஷாப்ஸ்லாம் தூரமாக இருக்குது அப்படின்றப்ப டெய்லி நம்ம போய் வாங்குறதுன்றது பாசிபிள் இல்லை. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஒரு வாரத்துக்கு மேலே ஃப்ரீஸ் பண்ணி சாப்பிடாதீங்க. ஸோ அதில் இருக்கிற எல்லா நியூட்ரியன்ஸும் கம்மியாயிடும். இது ஒரு முக்கியமான விஷயம். இன்னொன்று, லோக்கலாக உங்களுக்கு என்ன மாதிரியான வெஜிடபிள்ஸ் கிடைக்குதோ அதை வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஒரு சில கடைகளில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தோட்டத்தில் விளைஞ்ச வெஜிடபிள்ஸ் அப்படின்னு சொல்லி விற்பாங்க. அதாவது நிறைய காய்கறிகள் அங்கே அக்கம் பக்கத்தில் சின்ன சின்ன கிராமங்களோ இல்லை கிராமம் மாதிரி இருக்கிற இடம்லாம் இருக்கும் இல்லையா, அங்கே இருக்கிற மக்கள் அவங்களோட வீட்டு தோட்டத்தில் விளைவிச்ச சில காய்கறிகள் கொண்டு வருவாங்க. இது குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும், ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே அது காலியாயிரும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி கடைகளில் சொல்லி வச்சு வாங்கலாம். பட் பார்த்தீங்கன்னா இப்போ நான் அந்த கத்திரிக்காயெல்லாம் காமிக்கிறேன்ல, இந்த மாதிரி சில கத்திரிக்காய்கள்லையும் கீரையிலையும் அந்த பூச்சிலாம் இருக்க தான் செய்யும். ஏன்னா அது ஆர்டிஃபிஷியலாக எந்த மருந்துகளும் அடிக்கப்படாத காய்கறிகள் அப்படின்றது நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு இது ரொம்ப ஈஸியான ஒரு வழி. இந்த நாட்டு அவரைக்காய் இப்போ நான் காமிச்சேன் பார்த்தீங்களா, அது இந்த கத்திரிக்காய் இதெல்லாமே உங்களுக்கு தோட்டத்தில் விளைஞ்ச காய்கறிகள்ங்கிறது தனியாக தெரியும். ரொம்ப பளபளனோ இல்லை அந்த நம்ம பார்க்குறோம் இல்லையா ஆர்டிஃபிஷியலான பூச்சி மருந்தெல்லாம் அடிக்கிற வெஜிடபிள்ஸ் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்காது. சுருக்கமாக சிம்பிளாக சொல்ல போனால் பிராய்லர் சிக்கனுக்கும் நாட்டுக்கோழிக்கும் என்ன டிஃப்ரென்ஸுங்க, அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இந்த மாதிரி பூச்சி மருந்து அடிக்கப்படாத லோக்கலாக விளையிற காய்கறிகள் தான் நம்ம உடம்புக்கு நல்லது. ஸோ அந்த மாதிரியான கடைகளை தேர்ந்தெடுத்து பார்த்து வாங்குங்க. அதே மாதிரி ஹீமோக்ளோபின் ரிச் ஃபுட்ஸ்லாம் இருக்குது இல்லையா, ஹீமோக்ளோபின் அதிகமாக இருக்கிற உணவுப் பொருட்கள்லாம் நிறைய சேர்த்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி நிறைய படிப்போம், நிறைய பேசுவோம். ஆனால் செய்ய மாட்டோம், ஏன்னா சோம்பேறித்தனம். மாதுளம்பழத்தில் ஹீமோக்ளோபின் அதிகமாக இருக்குது, ஆனால் அது உரிக்கிறது எவ்வளோ கஷ்டம். பீட்ரூட்டில் நிறைய ஹீமோக்ளோபின் இருக்குது, ஆனால் அதை சீவி சமைக்கிறது எவ்வளோ கஷ்டம். ஸோ இந்த மாதிரி அதை உரிக்கிறதுலையும் இல்லைனா அதை சீவுறதுலையுமே நமக்கு பொறுமை இல்லை அப்படின்றதுனால அந்த மாதிரியான விஷயங்களையே பழங்கள் காய்கறிகளை ஸ்கிப் பண்ணிடுவோம். அது தயவு செஞ்சு பண்ணாதீங்க. இது உங்கள் மேலேயும் உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க மேலேயும் உங்களுக்கு அக்கறை இல்லை அப்படின்றது தான் காமிக்குது. நாங்கள் வேலைக்கு போகிறோம், நாங்கள் பிஸ்னஸ் பண்ணுறோம், இதெல்லாம் பண்ணுறதுக்கு எங்களுக்கு டைமே இல்லை அப்படின்னு ஸ்டைலாக சொல்லாதீங்க. வேலைக்கு போகிறப்பவும் நம்மளால் பண்ண முடியும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு மனசு இருந்ததுன்னா, நமக்கு அக்கறை நம்ம ஹெல்த் மேலேயும் நம்ம ஃபேமிலி மேலேயும் இருந்ததுன்னா கண்டிப்பாக அதுக்குன்னு நேரம் ஒதுக்கி நம்ம செய்ய முடியும். ஸோ அது ஒரு காரணமாக உங்களுடைய சோம்பேறித்தனத்துக்கான ஒரு நொண்டிச்சாக்கா சொல்லாதீங்க. அது ரொம்ப தப்பான ஒரு விஷயம். இந்த மாதிரியான பழங்கள் பொதுவாக குழந்தைங்களுக்கு பிடிக்காது அப்படின்றதுனால அவங்க சாப்பிட்றப்ப
அதை வந்து ஒரு அழகான கண்ணாடி பவுல்லையோ இல்லைனா வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான பவுல்ஸ்லேயோ அழகாக பிளேட்டிங் பண்ணி கொடுங்க, சாப்பிட்ருவாங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த கிரேப்ஸுங்க, கொட்டை இல்லாத கிரேப்ஸாக வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லாதீங்க. சாப்பிட்றப்ப அந்த கொட்டையை எடுத்து போட்டு சாப்பிட்றதுல அப்படி என்ன பிரச்சனை இருக்குது? ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து அதில் விதை இருக்குது அப்படின்றதுனால சாப்பிட்றீங்க பார்த்தீங்களா. நீங்கள் வாங்கி விதை இல்லாத கிரேப்ஸ் அதெல்லாம் வந்து ஹைப்ரிட் கிரேப்ஸ், அதில் வந்து உங்களுக்கு சத்துக்கள் கம்மியாக தான் இருக்குது. அதே மாதிரி ஆரஞ்சு வாங்குறப்பவும் வந்து நம்மளுடைய கமலா ஆரஞ்சுன்னு சொல்லுவாங்கல்ல, நம்ம ஊர் ஆரஞ்சு, அந்த ஆரஞ்சஸ் வாங்குங்க. கிரேப்ஸ் வந்து இந்த மாதிரி விதை இருக்கிற கிரேப்ஸை பார்த்து வாங்குங்க. ஸோ அது மாதிரி இன்னொன்று, கிரேப்ஸ் சாப்பிட்டா எங்களுக்கு வந்து கோல்டு வந்துடும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் கிரேப்ஸ் சாப்பிட்றதுனால கோல்டு வராது. அதை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு அப்படியே எடுத்து சாப்பிட்றதுனால தான் கோல்டு வரும். ஸோ நீங்கள் வந்து கிரேப்ஸ் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு பவுலில் நல்ல தண்ணி ஊற்றிட்டு அதில் நீங்கள் ஃப்ரிட்ஜிலேருந்து வச்சுருக்கிறீங்க இல்லையா, அந்த கிரேப்ஸை எடுத்து ஒரு 10 மினிட்ஸ் இல்லை 20 மினிட்ஸ் வந்து நல்லா வச்சுட்டு அதுக்கப்புறமா அது ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறம் எடுத்து நீங்கள் சாப்பிடுங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க, கண்டிப்பாக கோல்டு வராது. அது மாதிரி நான்வெஜ் சாப்பிட்றப்ப குறிப்பாக சிக்கன் அந்த மாதிரி சூடு அதிகமாக இருக்கிற விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, அது சாப்பிட்றப்ப தயிரில் வெங்காயம் போட்டு ஏன் சாப்பிட்றோம் ரைத்தா அப்படின்னா, அது வந்து சூடு கம்மி பண்ணுறதுக்காக தான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தயிரில் நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் சேர்த்து சாப்பிட்றது தான் கரெக்டான ஒரு மெத்தட். அதுதான் வந்து அந்த பர்பஸும் கூட. ஸோ எதுக்காக எந்த விஷயம் செய்கிறாங்க அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் அதை கற்றுக் கொடுங்க. நம்ம உடம்புக்கு ஹீமோக்ளோபின் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி ஃபைபர் கண்டென்ட்ஸும் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. குறிப்பாக மோஷன் போகிறதுக்கு. ஏன்னா நீங்கள் வந்து சாப்பிட்றது எவ்வளோ தான் நீங்கள் வந்து நல்ல ஃபுட்லாம் எடுத்துட்டாலும் உங்களுடைய சிஸ்டம் ஒழுங்காக வேலை செய்யலைன்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப கஷ்டம். ஸோ ஃபைபர் வந்து ரொம்ப முக்கியம். முள்ளங்கியில் ரேடிஷில் வந்து நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்குது. அதே மாதிரி முட்டைகோஸில் வந்து நிறையா இருக்குது. வாழைத்தண்டு அதிலெல்லாம் வந்து நார்ச்சத்து நிறையா இருக்குது. ஸோ நார்ச்சத்து இருக்கிற உணவுகள் வந்து ரொம்ப அடிக்கடி சேர்த்துக்கோங்க. முடிஞ்ச டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அப்படி முடியலைன்னா அட்லீஸ்ட் வாரத்துக்கு 2-3 நாட்களாவது நீங்கள் வந்து சேர்த்துக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஸோ இந்த ஃபைபர் கண்டென்ட் வந்து நமக்கு நம்மளுடைய உடம்பை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இல்லாமல் மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கிறதுக்கும் ரொம்ப உதவுது. இது வந்து ஏன் சாப்பிட்றோம் அப்படின்றத தெரிஞ்சுட்டு சாப்பிடுங்க. அதே மாதிரி இந்த மில்லட்ஸ்லாம் அதில் செஞ்ச தோசையெல்லாம் சாப்பிட்றது வந்து குழந்தைங்களுக்கு குறிப்பாக கஷ்டம். அப்போ இந்த மாதிரி ஜஸ்ட்டு ஸ்மைலி அதில் வர மாதிரி இல்லைனா வந்து ஏதாவது அதில் வந்து அவங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் மிக்ஸ் பண்ணி அந்த மாதிரி கொடுங்க. அவங்களுக்கு பிடிக்காத வெஜிடபிள்ஸ் வந்து இந்த மாதிரி பக்கோடாவாக நம்ம வந்து செஞ்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. ஸோ அந்த மாதிரி பொரியல்னால் சாப்பிடல அப்படின்னா கேபேஜ்லலாம் வந்து நீங்கள் அழகாக பக்கோடாஸ் வந்து பண்ணலாம். அந்த மாதிரியும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைபர் அதிகமாக இருக்கிற இன்னொரு முக்கியமான வெஜிடபிள் வந்து அவரைக்காய், நாட்டு அவரைக்காய். ஸோ இந்த சீசனில் ஜனவரி ஃபெப்ரவரி சீசன் பொங்கலுக்கு அப்புறம்லாம் வந்து ரொம்பவே நல்லா கிடைக்கும். முடிஞ்சால் இடம் இருக்கிறவங்க உங்கள் வீட்டிலையே வந்து அதை வளர்த்து பர்ச்சேஸ் செய்யுங்க. ரொம்ப டெண்டராக இருக்கிறப்பவா நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி நிறைய நார் வந்து வராது. அப்படி இல்லைன்னா கூட அந்த ஓரத்தில் இருக்கிற 2 சைட்லேயுமே வந்து அந்த நாரை எடுத்துகிட்டு நீங்கள் குக் பண்ணி சாப்பிட்லாம். ஸோ ரசம்லாம் வைக்கிறப்ப எப்போவுமே ரசத்துக்கு வந்து பொட்டேட்டோ ஃப்ரையே கொடுக்காம இந்த மாதிரி அவரைக்காயில் வந்து நல்லா எம்மியாக செஞ்சு கொடுங்க, சாப்பிட்ருவாங்க. அண்ட் கத்திரிக்காய் குழம்பு பிடிக்கலைன்னா கத்திரிக்காய் குழம்பு செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா அதில் வந்து பிளாப்பில் நல்லெண்ணெய் வந்து ஊற்றுங்க. நிறைய பேர் ஜிஞ்சரி ஆயில் வந்து தாளிக்கிறப்ப யூஸ் பண்ணுவாங்க. அப்படி பண்ணாதீங்க, அது வந்து கசப்பாக இருக்கும். சாதாரணமாக கடலெண்ணெயிலையோ இல்லை ஏதாவது நீங்கள் குக்கிங் ஆயிலில் வந்து சமைச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நல்லெண்ணெய் வந்து ஊற்றலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், வால்நட் வந்து எத்தனை பேருக்கு பிடிக்காதுன்னு சொல்லுங்கள். வால்நட் வந்து எனக்கு கூட சாப்பிட்றதுக்கு பிடிக்காது தான். கடலை பர்ஃபி இருக்கும்ல, கடலை மிட்டாய் இல்லை கடலை உருண்டை வந்து நம்ம சாப்பிடுவோம்ல, அதுக்கு முன்னாடி வாயில் ஒரு 4-5 வால்நட் போட்டுட்டு அப்புறமா நீங்கள் அந்த கடலை மிட்டாய் இல்லை கடலை பர்ஃபி வந்து சாப்பிடுங்க. உங்களுக்கு அதில் வந்து அந்த கடலை மிட்டாயோட ஸ்வீட்னஸ் தான் தெரியும், வால்நட்டோட டேஸ்ட் தெரியாது. உங்கள் குழந்தைங்களுக்கும் இந்த ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணி கொடுங்க, கண்டிப்பாக சாப்பிட்ருவாங்க. இல்லைன்னா வீட்டிலேயே நீங்கள் கடலை மிட்டாய் செஞ்சீங்கன்னா அதோட வால்நட்டையும் கொஞ்சம் துருவி இல்லை அரைச்சி இல்லை இடித்து ஏதோ ஒன்று பண்ணி போடுங்க. அதோட மிக்ஸ் ஆகிறப்போ உங்களுக்கு வந்து அந்த டேஸ்ட்டு தனியாக தெரியாது. அது மாதிரி இன்னொரு முக்கியமான ஸ்நாக்ஸ் வந்து தட்டைப்பயிறு.
டெய்லி சென்னா இல்லை வந்து கார்ன் இப்படி கொடுக்கறதுக்கு பதிலாக நீங்கள் வேர்க்கடலை, தட்டைப்பயிறு இந்த மாதிரியான விஷயங்களையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த சீசனில் தட்டைப்பயிரும் நல்லாவே கிடைக்குது, மொச்சை அதெல்லாமே வந்து நல்லாவே கிடைக்குது. இந்த நாட்டு காய்கறிகளை கண்டிப்பாக வந்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து கொழுக்கட்டை வந்து செய்கிறப்ப உள்ளுக்குள்ள வந்து பருப்பு, அதில் வெல்லம் கலந்து இல்லைன்னா இந்த மாதிரி எள்ளு வெல்லம் கலந்து, பச்சை பயிறு, பாசிப்பயிறு இதெல்லாமே வந்து கொஞ்சோண்டு இனிப்பு அதில் ஏலக்காயும் சேர்த்து கலந்து கொழுக்கட்டை செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸாக இருக்கும். பெரியவங்களுக்கும் கூட தான் நான் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இதில் வந்து அடுத்தடுத்து இன்னும் நிறைய உங்களுக்கு ரெசிபி அண்ட் ஸ்நாக்ஸ் ஐடியாஸ் வந்து நான் கொடுக்குறேன். குறிப்பாக பேலன்ஸ்டான ஹெல்த்தியான டயட்க்கு இன்னும் என்னெல்லாம் சாப்பிட்லாம். அப்பப்போ நமக்கும் வந்து லாவா கேக் சாப்பிட்ணுன்னு ஆசை இருக்கும் தான். ஏதாவது ஸ்வீட்டாக சாப்பிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணதான் செய்யும். அதெல்லாம் வந்து எப்படி நீங்கள் பேலன்ஸ் பண்ணலாம் அப்படின்றத வந்து அடுத்தடுத்து வர வீடியோஸில் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். ஸ்டே டியூன். டாடா, பை பை, டேக் கேர்.